சேலத்தில் அமையவுள்ள ஜவுளி பூங்கா சாயப்பட்டறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு நேரில் சந்தித்தார். சேலம் ஜாக்கீர் அம்மாபாளையம் பகுதியில் நடைபெறும் ஜவுளி பூங்கா மற்றும் சாயப்பட்டறைகள் அமைக்கும் பணிக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த பகுதியில் சாயப்பட்டறை வந்தால் நிலத்தடி நீர் மாசடைந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைவர் என்றும், ஜவுளி பூங்கா வரட்டும், ஆனால் சாயப்பட்டறை வரக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த பகுதியில் உள்ள குளங்கள் மூடப்படுவதால் குடிநீர் பிரச்சினை ஏற்படும் என குறிப்பிட்ட அவர், குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அடைக்கப்பட்ட பாதைகள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நம்முடைய விருப்பம் ஜவுளி பூங்கா இங்கே அமைவதாக இருந்தது. அது ஜவுளி பூங்காவாக இருந்தால் வரவேற்க தகுந்தது, சாயப்பட்டறையாக இருந்தால் அது வரவேற்க தகுந்தது அல்ல. சாயப்பட்டறைகள் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கு அது பாதிப்பு வரும், குடிதண்ணீர் பாதிப்பு வரும். குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய கனிம வளங்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். கனிம வளங்கள் உள்ள இடத்தை கனிமங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். கனிமங்கள் மிக மிக அதிகமான பொருளாதார ரீதியில் அரசுக்கு உரிய வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் நிறைய கனிமத்தை பார்க்கிறோம். சிங்கப்பூரில் மின்னல் தாக்கி உயிரிழந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரின் உடல் தமிழக அரசின் நடவடிக்கைகளின் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தை சேர்ந்த செந்தூரன் என்ற இளைஞர் சிங்கப்பூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வேலையில் ஈடுபட்டிருந்த செந்தூரன் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த செந்தூரனின் குடும்பத்தினரை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி சிறுபான்மையினர் துறை அமைச்சர் நாசர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் பேசியதன் அடிப்படையில் சிங்கப்பூரில் இருந்து செந்தூரனின் உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். பல்லடம் அருகே 9 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் சகோதரர்கள் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் லட்சுமி மில் பகுதியைச் சேர்ந்த நதியா என்பவர் தனியார் நிதி வசூல் மையத்தில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று தான் வசூல் செய்த பணத்தை வங்கியில் செலுத்த சென்றபோது பொத்தாம்பாளையம் சாலையில் மர்ம நபர்கள் வழிமறித்து 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து நதியா அளித்த புகாரின் பேரில் பல்லடம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டது பணப்பாளையின் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பது தெரிய வந்ததை அடுத்து பிரகாஷை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் கடன் தொல்லையில் இருந்த பிரகாஷ் தனது சகோதரன் பிரவீன்குமாரிடம் இது குறித்து தெரிவிக்க 2 மாதங்களுக்கு முன்பு நதியா வேலை பார்க்கும் நிதி வசூல் மையத்தில் வேலை பார்த்த பிரவீன்குமாரின் திட்டத்தின்படி இருவரும் சேர்ந்து நண்பர்கள் 2 பேருடன் மொத்தம் 4 பேர் என நதியாவை கண்காணித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் 9 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். பீகார் வெற்றி ஜனநாயகத்தை படுகொலை செய்து பெறப்பெற்ற வெற்றி என்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சேத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற அரசியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், பீகார் தேர்தலை பொறுத்தவரை லட்சக்கணக்கான வாக்குகள் திருடப்பட்டு வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்றும் இது சாதாரண வெற்றி அல்ல, ஜனநாயகத்தை படுகொலை செய்து பெறப்பட்ட வெற்றி என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பீகாரை முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடுவோம் என பாஜக நினைப்பதாக கூறிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் பிறரை மதிப்பார்கள், ஆனால் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மேலும் பாஜகவினர் அமைதியாக உள்ள தமிழகத்தை கலவர பூமியாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 2026 தேர்தலில் தமிழக மக்கள் பாஜகவுக்கு சரியான பதிலடியை தருவார்கள் என தெரிவித்தார். லட்சக்கணக்கான வாக்குகளை நீங்கள் திருடிவிட்டீர்கள், வாக்குரிமையை நீங்கள் பறித்து விட்டீர்கள்.
இது தவறான தேர்தல் முறை என்று இதுவரை சொல்லாத காங்கிரஸ் சொல்கிறது. அப்படி என்றால் இதன் இழுக்கு யாருக்கு? தேர்தல் ஆணையத்திற்கு அல்லவா? நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு அல்லவா? எனவே இந்த தேர்தல் வெற்றி சாதாரண எப்பொழுதும் நடைபெறுகிற வெற்றி அல்ல. இது ஜனநாயகத்தை படுகொலை செய்து பெறப்பட்டிருக்கிற வெற்றி. பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் ஜனநாயகம் தோல்வியடைந்திருக்கிறது. ஜனநாயகத்தை தோல்வியடைய செய்து நீங்கள் பெற்ற வெற்றி நல்ல வெற்றி அல்ல. இந்த வெற்றியை கொண்டு நீங்கள் சொல்வது என்ன? இதே வெற்றியை தமிழ்நாட்டில் நாங்கள் அடைந்து விடுவோம் என்று லெனின் சொன்னார் அல்லவா? நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற போது சொன்னேன், தமிழ்நாட்டின் ஆடுகளம் என்பதே வேறு. கூத்தாநல்லூரில் தங்கமுலாம் பூசப்பட்ட இரும்பு காப்பை நகைக்கடையில் 3.35 லட்சம் ரூபாய்க்கு விற்று சென்று கம்போடியாவிற்கு தப்பி சென்ற இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தேவராஜ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் கடந்த 1ஆம் தேதி அன்று பாண்டிக்குடி பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் 4 சவரன் தங்கக்காப்பை விற்க வேண்டும் என வந்துள்ளார். அப்பொழுது கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பிரகாஷ் என்பவர் காப்பை சோதனை செய்த பின்னர் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களின் நகைகளை பெற்றுக்கொண்டு 3.35 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இதையடுத்து 10 நாட்களுக்கு பிறகு காப்பை உருக்கிய போது அது முழுவதுமாக தங்கமுலாம் பூசப்பட்ட இரும்பு உலோகம் என தெரியவந்தது. இது குறித்து அளித்த புகாரின் பேரில் கூத்தாநல்லூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தங்கமுலாம் பூசிய காப்பை விற்பனை செய்த விஜய் கம்போடியா நாட்டுக்கு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து விஜய் மீது கூத்தாநல்லூர் போலீசார் மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேத்துப்பட்டு அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக மனைவியை தாக்கிய கணவரை மனைவி தனது தாயுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கடையாங்குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த தம்பதி விஜய் ஷர்மிளா. விஜய் ஓட்டுநராக வேலை பார்த்து வருவதால் வேலைக்கு சென்று 10 நாள் 15 நாள் கழித்து வீட்டுக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா வேறு ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விஜய் ஷர்மிளாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த ஷர்மிளாவின் தாய் ராணி, ஃபாத்திமா மற்றும் ஷர்மிளா ஆகியோர் இணைந்து விஜயை தாக்கி கொலை செய்து கழுத்தில் கயிறை கட்டி ஜன்னலில் மாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்து நாடகமாடியுள்ளனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேத்துப்பட்டு போலீசார் விஜயின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் ஷர்மிளா, ராணி ஃபாத்திமா ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.